பிரைஸ் தி லார்ட். டொனால்ட் ட்ரம்ப் 4 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்று 1 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 1 மாத காலத்தில் அவர் பல அதிரடியான அறிவிப்புகளையும் முடிவுகளையும் அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அது எப்படின்றத இந்த எச்சரிப்பு சத்தம் ப்ரோக்ராம் மூலமா நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் நடக்கிற இந்த மிக முக்கியமான மாற்றங்களை உலக நாடுகள் ஒவ்வொன்றும் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் பல முடிவுகள் எடுத்தாலும் மிக முக்கியமாக எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுலேருந்து அவர் வெளியே வந்திருக்கிறாரு. யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருந்து அவர் வெளியே வந்திருக்கிறாரு. பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து அமெரிக்கா வெளியே வந்திருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாடுகள் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புக்கு அதிகமாக ஃபண்ட்ஸ் கொடுக்கறது யாருன்னா அமெரிக்க தேசம் தான். இப்போ இந்த அமெரிக்க தேசம் அது எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வந்திருக்கிறது. இப்போ இந்த கூட்டமைப்பு உடைவதற்கான ஒரு அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ இந்த கூட்டமைப்புகள்லாம் எப்போ உடையும்னு கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் ஒரு வேர்ல்டு வார் வருதோ அப்பெல்லாம் இந்த கூட்டமைப்புகள் உடையும். லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைஞ்சு யுனைடெட் நேஷன்ஸ் செகண்ட் வேர்ல்டு வாரோட முடிவில் வந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸும் இந்த கூட்டமைப்புகளும் உடைவதற்கான ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. ஸோ இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் வேர்ல்டு வார் 3 நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சொன்ன மிக முக்கியமான அறிவிப்புகள் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சுற்றி இருக்கிற நாடுகள் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை நாங்கள் கைப்பற்றுவோம், பனாமாவை கைப்பற்றுவோம், கிரீன்லாண்டை கைப்பற்றுவோம், கனடாவை எங்களோட மாநிலமாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடக்கிற காசா பகுதியை அந்த காசா பகுதியில் இருக்க மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வேன், அந்த காசா பகுதியை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வார் 3 நோக்கி அவரோட அறிவிப்புகள் காணப்படுகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொன்ன மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா ஈரானோட அணு உலைகளை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் உலகத்தை அச்சுறுத்தும் விதமாக அணு உலைகளை உருவாக்கி கொண்டிருக்கார்கள், அதை நாங்கள் தாக்கி அழிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்புக்கு ரஷ்யா ஒரு கடும் கண்டனத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புகளும் இந்த காரியங்களும் வேர்ல்டு வார் 3 வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ இப்படி ஒரு காரியம் நடக்குமானால் இப்பொழுது இருக்கிற சாம்ராஜ்யமான அமெரிக்க சாம்ராஜ்யம் விழும், அடுத்து ஒரு புதிய சாம்ராஜ்யம் எழும்பும். அப்பொழுது ஒருவன் எழும்புவான், அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் இந்த உலகத்தை முழுக்க ஆளுகை செய்வான். இந்த உலகம் முழுக்க ஒரு கட்டுப்பாட்டு கீழே வரும். அதை நோக்கி தான் இந்த முடிவுகளும் இந்த அறிவிப்புகளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஸோ அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வரப்போகிறார், அவரோட ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகிறார். ஸோ நாம் யாவரும் அதற்கு காத்திருந்து அதற்கு ஆயத்தமாவோம். நாம் மட்டுமல்ல, ஒரு கூட ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா சீக்கிரமாக வருகிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.